இந்த மாதிரி தென்னை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தென்னை லட்டுக்கு தினையை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம். அதோட ஏலக்காய் தூள் போட போகிறோம். நெய்யில் வறுத்த முந்திரி, வெள்ளை எள்ளு எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். அதோட நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. கலந்துக்கிட்டே நாட்டு சக்கரை சூடாக தான் இருக்கும். ஒரு 2 கொதி விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டே இருக்கோம். நல்லா கிளறி உருண்டை பிடிச்சிக்கலாம். தென்னை லட்டுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கையில் நெய்யை தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம். தென்னை லட்டு இப்படி தான் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க.